ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயத்ரிஸ் ஹாபி லாபி. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்க்கலாமா? பிரெட் ஆம்லேட் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கெல்லாம் இது வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் சட்னி ரெடி பண்ணிக்க போகிறேன். அதுக்கு வந்து ஒரு கையளவு, அதாவது ஒரு 1/4 கப் புதினா, 1/4 கப் மல்லி இலை, ஒரு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நான் லெமன் வந்துட்டு இப்போ கொஞ்சமாக ஜூஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. புளிப்பாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரெசிபிக்கு. இதை வந்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு சைடில் வைக்க போகிறோம். சைடில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஆம்லேட்கான ப்ரிப்ரேஷன் ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு 2 ப்ரெட்டு தான் செய்ய போகிறேன். 2 ப்ரெட்டுக்கு 2 எக் போட்டால் ஈக்குவலாக இருக்கும், சரியாக இருக்கும். இப்போ எக் வந்துட்டு உடச்சி ஊற்றிக்கலாம். இதில் வந்துட்டு நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் கொஞ்சம் எடுத்திருக்கேன், கொஞ்சம் மல்லி இலை எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் நம்ம வந்துட்டு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போது காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், ஒரு 1/4 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். உப்பு வந்து 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன், 2 எக்குக்கு சரியாக இருக்கும். பெப்பர் வந்துட்டு நமக்கு தேவையான அளவு அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இது வந்துட்டு ஃபோர்க் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் விஸ்க்கு கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எக் ஆம்லேட் போடும்போது நல்லா சூப்பராக வரும். ரெடி ஆகிடுச்சு. இப்போ தோசைக்கல் வச்சு அடுப்பில் ஸ்டார்ட் பண்ணிடலாம். தோசைக்கல் வச்சுட்டேன், ஹீட் ஆகிட்டே இருக்குது. ஹீட் ஆனதும் இப்போ நம்ம வந்துட்டு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பட்டர் வந்து எதுக்கு போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெட்டை வந்துட்டு டோஸ்ட் பண்ண போகிறேன். நான் இன்றைக்கி வந்துட்டு 2 ப்ரெட் எடுத்திருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, 2 ப்ரெட்டையும் டோஸ்ட் பண்ணிக்கலாம். ப்ரெட் வச்சுட்டேன். வச்சுட்டு நல்லா 2 சைடும் திருப்பி போட்டுக்கோங்க. 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக வர மாதிரி வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. இது வந்துட்டு எடுத்துடலாம். இது ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு ப்ரெட்டையும் நான் வந்துட்டு ரெடி பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், இதுவும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துட்டு நாம் ஆம்லேட் வந்துட்டு இதில் ஊற்றிடலாம். இதுக்கு வந்து பட்டர் வந்துட்டு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன் நான். நீங்கள் இதுக்கு பதிலாக ஆயில் இல்லைன்னா கீ எது வேணாலும் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஆம்லேட் ப்ரிப்ரேஷனை வந்துட்டு இதில் ஊற்றிடலாம். நல்லா மெலிசாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. திக்காக இருந்தால் நல்லா இருக்காது. நல்லா மெலிசாக பேப்பர் மாதிரி இருந்தால் தான் நம்ம சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அதுக்காக தான். இப்போது இதில் வந்துட்டு 2 ப்ரெட் வச்சுக்கலாம். ப்ரெட்டில் வந்துட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீன் சட்னியை இப்போ ஆட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த சைட் ப்ரெட்டில் வந்துட்டு சீஸ் ஆட் பண்ண போகிறேன். நான் இன்றைக்கி வந்து மொசரல்லா சீஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட என்ன சீஸ் இருக்கோ அது வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். சீஸ் வந்துட்டு குட் ஃபேட், அதனால் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லாவே எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து இந்த ரெசிபி கொடுக்கும்போது க்ரீன் சட்னி வைக்காதீங்க, அப்புறம் மிளகாத்தூள் போடாதீங்க. சின்ன குழந்தைங்களா இருந்ததுன்னா பெப்பர் மட்டும் போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும் அவங்களுக்கு. இப்போ பேக் சைடு வந்துட்டு ஆம்லேட் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து மடித்து விட்டுக்கலாம். பாருங்கள் எப்படி மடிக்கிறேன்னு. இந்த மாதிரி ப்ரெட்டில் படுற மாதிரி நல்லா மடித்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி 2 சைடுமே இதே மாதிரி தான் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு சென்டரில் 2 ப்ரெட்டுக்கும் சென்டரில் வந்துட்டு லைட்டாக கரண்டி வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நீங்கள் இது வந்துட்டு ஃபோல்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். பாருங்கள், வாவ் எவ்வளோ ஈஸியாக வந்துருச்சுல, நல்லா இருக்குல்ல? வாவ், சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நம்மளோட காரசாரமான ப்ரெட் ஆம்லேட் செமையாக வந்திருக்கு. பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போது இதை வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு நைஃப் வச்சு கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, நல்லா வந்திருக்கு. வாவ்,
சீஸ் போட்டிருக்கறனால செம்மையாக இருக்குது. பாருங்கள் எப்படி சீஸோட தெரியுது. வாவ், பார்க்கவே செம சூப்பராக இருக்குது. சாப்பிட்லாம் போல் இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன்.